மெர்சல் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு பொண்ண பார்க்குறா. "வாவ்! உங்களோட முடி எவ்ளோ அழகா இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல தேங்க் அவங்கள சொல்றாங்க. "உங்கள கட்டிக்க போறவரு, கட்டிக்கிட்டவரு ரொம்பவே குடுத்து வச்சவரா இருக்கணும்" அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தர் அப்படிங்கிறாரு. "ஓ! அப்படின்னா அது நீங்க தானா? ரொம்பவே சூப்பர். நீங்க ரொம்பவே குடுத்து வச்சவங்க தெரியுமா?" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப இவர் கூட்டிட்டு போயிட்டு, "ஜெசல் என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் வந்து பிரிய போறாங்க. அவங்க டிவோர்ஸ் வாங்க போறாங்க" அப்படின்னு சொல்றாரு. "என்னது டிவோர்ஸா? அப்படின்னா அவங்க வந்து தற்காலிகமா பிரிய போறாங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எப்பயுமே அவங்க பிரிஞ்சு தான் இருக்க போறாங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் இவளால தாங்க முடியல. ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. "என்னது பிரிய போறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கே ஒண்ணும் புரியல. "என்னதான் நடக்குது இங்க? நீங்க என்ன எதுவும் நாடகம் ஆடுறீங்களா?" அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. "இந்த கேஸ் மட்டும் நாங்க நெனச்ச மாதிரி முடியல. அவ்வளதான். எங்கள ஏமாத்த பார்த்தீங்க" அப்படின்னு இவன புடிச்சு திட்டிட்டு போறாங்க. இவன் இந்த இடத்துல ஒரு லாயராட்ருக்குது. இவனோட ஹையர் அஃபிஷியல் வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணி தொலைச்சுக்கிட்டு இருக்க? இந்த கேஸ நம்ம மட்டும் முடிக்கல. அவ்வளதான். மவனே உன்ன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கிறாரு. "ஆமா யார் இந்த பொண்ணு?" அப்படின்னு கேட்க, "அவ என்னோட ஃப்ரெண்டு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க சமாளிச்சுட்டு வரான். "என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஜெசல்? இங்கேருந்து வா முதல்ல" அப்படின்னு கூட்டிட்டு போறான். "என்ன நடந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. "இதுதான் ரியாலிட்டி புரியுதா? இங்க எல்லாமே அப்படிதான். அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. புடிச்சா வாழ்வாங்க, இல்லன்னா இப்படிதான்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான்.